இந்த ஹோம் லோன் ஒரு புரியாத புதிராக இருக்குது. எவ்வளோ கட்டினாலும் எவ்வளோ நாள் கழித்து பார்த்தாலும் அதே இருக்கிற மாதிரி இருக்குது, குறைஞ்சா மாதிரியே தெரியல. எப்படி நான் ஹோம் லோனை வந்து சூப்பராக மேனேஜ் பண்ணுறது, எனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்லுங்கள். நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஹோம் லோன் வந்து எதனால் அந்த மாதிரி, அதனால் இட்ஸ் அ லாங் டேர்ம் லோன். அதனால் வந்து இஎம்ஐ கம்மியாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட் நீங்கள் அதிகமாக பே பண்ணுற மாதிரி தான் வரும். இது ஒரு சின்ன மேஜிக் இருக்குது பாஸ். அந்த மேஜிக்கை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹோம் லோனை சீக்கிரமாக முடிக்கலாம், இன்ட்ரெஸ்ட்டே கம்மியாக பே பண்ணலாம். அந்த மேஜிக் வேறு ஒன்றும் இல்லை. வருஷத்துக்கு 12 இஎம்ஐக்கு பதில் 13 இஎம்ஐயாக கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பர் பெனிஃபிட் கிடைக்கும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 30 லட்ச ரூபா லோன் வாங்குறீங்கன்னு வச்சுங்க. ஒரு 15 இயர்ஸ்க்கு 8.75% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கினீங்கன்னா நீங்கள் கட்ட போகிற இஎம்ஐ வந்து 29,983 ருபீஸ் வரும் பர் மந்த். அதே நீங்கள் 12 மந்த்ஸ்க்கு பதில் 13 மந்த்ஸாக இஎம்ஐ கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா 15 வருஷம் லோனை நீங்கள் 13 வருஷத்துலேயே அடைக்கலாம். அதுவும் இல்லாமல் 3.65 lakhs இன்ட்ரெஸ்ட்டில் சேவ் பண்ணலாம். எவ்வளோ ஒரு சூப்பர் பெனிஃபிட் பாருங்கள். அதனால் இனிமேல் ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சு 12 இஎம்ஐக்கு பதில் 13 இஎம்ஐயாக கட்ட பாருங்கள். சீக்கிரமாக உங்கள் ஹோம் லோனை முடியுங்க. நிறைய இன்ட்ரெஸ்ட் சேவ் பண்ணுங்கள். அந்த சேவ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் பண்ணியை திருப்பி வெல்த் கிரியேஷன் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் வித் ஏடிஎம் ரிச்னஸ் சேனல். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.